நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து அதிகரித்து 3 நாட்களில் 30 காசுகள் உயர்ந்துள்ளன. முட்டையின் நுகர்வு மற்றும் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் நேற்று 4 ரூபாய்க்கு விற்பனையான ஒரு முட்டையின் கொள்முதல் விலை இன்று 10 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 10 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் முட்டை உற்பத்தி கேந்திரமாக விளங்கும் நாமக்கல் மாவட்டத்தில் 1100க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளின் மூலம் நாள்தோறும் 5 கோடியே 50 லட்சம் முட்டைகள் உற்பத்தியாவது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மலர்களை சாத்தி தீப ஆராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். அம்மன் மீது பொழிந்த மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டன. கோவை குனியமுத்தூரில் பொதுமக்களே மழைநீர் வடிகால் அமைத்து வரும் நிலையில் பணிகளை தொடர அரசு நிதியுதவி அளிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மழைக்காலத்தில் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க 9 லட்சம் ரூபாய் செலவில் சுமார் 400 மீட்டருக்கு மழைநீர் வடிகால் அமைத்து வருகின்றனர். ஆனால் இப்பணியை தொடர கூடுதல் நிதி தேவைப்படுவதால் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து உரிய நிதியுதவி வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னென்ன குறை இருக்கோ கேட்டு, அதாவது ரோடு, டிச்சு, இந்த மாதிரி வசதிகளை எல்லாமே பண்ணி தரணும்னு வேண்டுகோளாக வைக்கிறோம். மழை வந்துருச்சுன்னா ஒரு கார் முங்குற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி நிற்கிது. இந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்படுறத நாங்கள் வெளியே கொண்டு வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு மின்வாரிய அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று கிராம மக்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்து நிலையம் பின்புறம் 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் மின்வாரிய அலுவலகம் மூலம் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் மின்வாரிய அலுவலகம் ஏப்ரல் 1 முதல் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கட்டக்காமன்பட்டி அருகில் உள்ள அலுவலகத்தில் செயல்பட உள்ளதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது வத்தலக்குண்டு மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும். ஒரு 300 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டியவர் மின்கட்டணம் செலுத்துவதற்காக ஆட்டோவில் பயணம் பண்ணால் 200 ரூபாய் செலுத்த வேண்டிய சூழல் வரும். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வெளியே செல்ல வழி இல்லாமல் கழிவுநீர் வீடுகளில் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். 6 மாசம் சாக்கடைக்கு அலையிறோம். அது என்னண்டே யாருமே கேட்கல. இப்போ வீட்டுக்குள்ள ஏறுது. பூரா சாக்கடை புழு இழுவுந்தா நீங்களும் பாக்குறீங்களா, பூரா ஏறுது. மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டிலேயே முதன்முறையாக புதுச்சேரி மாநிலத்தில் ட்ரோன் மூலம் நிலங்கள் அளவீடு செய்து கணினி வழியாக பதிந்து பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கும் திட்ட செயல்முறை தொடங்கியது. வேல்ராம்பட்டு தனியார் கல்லூரி வளாகத்தில் ட்ரோனை இயக்கி நில அளவை செய்யும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. முருகம்பாக்கம் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கான நிலங்கள், வீடுகள் அளவீடு செய்யப்பட்டன. ட்ரோன் மூலமாக அளக்கிறதுனால நம்மளுக்கு டிஜிட்டலாக ஒரு சர்வே மேப் கிடச்சிடும். இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் அப்படி ஒரு மேப் இல்லை. நம்ம இருக்கிறதெல்லாம் மற்ற வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கூகுள் மேப் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அஃபிஷியலாக இந்த மேப் ரெடி ஆகும். வேதாரண்யம் பகுதி முல்லைப்பூவிற்கு புவிசார் குறியீடு வழங்க வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கியதற்கு விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். ஆதனூர், கருப்பம்புலம், ஆயக்காரன்புலம், மருதூர், வாய்மேடு, பன்னாள், மருதூர் உட்பட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் சுமார் 7000 ஏக்கர் பரப்பளவில் நாள்தோறும் 10 டன் வரை முல்லைப்பூ சாகுபடி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. முல்லைப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெற்றுத் தருவதாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு மிகவும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசே இந்த பூவை கொள்முதல் செய்ய வேண்டும். கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு பூவுக்கு கடன் வழங்க வேண்டும். அரவக்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர் எட்வின் நிஷாந்த் ராஜ் புத்தாக்க அறிவியல் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய பிரத்யேக கண்ணாடியை எட்வின் நிஷாந்த் ராஜ் தயாரித்துள்ளார். இக்கண்ணாடி எதிரில் தடைகள் இருக்கும் பொழுது ஒலி எழுப்பி மாற்றுத்திறனாளிகளை எச்சரிக்கை செய்து பாதுகாக்கிறது. செஞ்ச ப்ராஜெக்ட் பேரு ஸ்மார்ட் கிளாஸ் ஃபார் பிளைண்ட். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யப்பட்டது. இதுக்கு தேவையான பொருள் சென்சார், ஸ்மார்ட் கிளாஸ்,
கனெக்டிங் ஒயர், பேட்ரி, பஸர், அடினோ, லேனர் போர்டு. இந்த லேனர் போர்டில் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு அடியில் வந்து சென்சார்லேருந்து பஸர் சவுண்டு போய் நம்மளுக்கு வந்து அலாரம் சேஃப்டி பண்ணுவோம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே 70 ஆண்டுகள் பழமையான அரச மரத்தை உடனே அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மரம் காய்ந்து நிற்பதால் எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் ஆபத்து உள்ளதாகவும் கூறுகின்றனர். அந்த வகையில் பெரிய கிளை ஒன்று முறிந்து விழுந்த நிலையில் அப்போது யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புலிவலம், அம்மையப்பன், காட்டூர், கீழக்காவத்துக்குடி, பெருந்தரக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த தென்னாங்கூர் கிராமத்தில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிகம் பயணிக்கும் இந்த வழித்தடத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காந்தி மார்க்கெட் பகுதி செயலாளராக இருந்த சுரேஷ் குப்தா கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அதிமுக உட்கட்சி பிரச்சினை நிலவுவதாக கூறப்பட்ட நிலையில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் அருகே உள்ள தென்னவராயநல்லூர் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து அவர்கள் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் உடல்நிலை குறித்து நேரில் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மதிய உணவு சாப்பிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் பரிசோதனை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அரசு சார்பில் செயலியை உருவாக்க கோரி புதுச்சேரியில் CITU ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் பேரணி சென்றனர். காமராஜர் சிலையில் இருந்து தொடங்கி இந்த பேரணி சட்டப்பேரவை பின்புறம் நிறைவடைந்தது. ஆட்டோ கட்டண முரண்பாடுகளை களைய அரசு சார்பில் செயலியை உருவாக்கி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை ஆகும். இந்த ஆட்டோ தொழிலை சீரழிக்கும் வகையில் ராபிடோ பைக் டாக்ஸி, 2 வீலர் வாடகை நிலையங்கள் மற்றும் பைக்குகள் இவையெல்லாம் ஆட்டோ தொழிலுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுடைய உதவியோடு இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நத்தம் மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவை முன்னிட்டு கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். கழுமரம் ஏறும் நிகழ்ச்சிக்காக 60 அடி உயர கழுமரம் வெட்டி பட்டைகள் உரிக்கப்பட்டு சோற்றுக்கற்றாழை எண்ணெய் தடவி தயார் செய்யப்பட்டது. பின்னர் கோயில் மைதானத்தில் நடப்பட்ட கழுமரத்தை ஏற விரதமிருந்த பக்தர்கள் ஆயத்தமானார்கள். சுமார் 3 மணி நேரத்துக்கு பின் இளைஞர் ஒருவர் மரத்தின் உச்சியை அடைந்து பரிசு பொருட்களை அவிழ்க்க கூடியிருந்த ஊர் மக்கள் உற்சாகமாக ஆரவாரம் எழுப்பி பாராட்டினர். தேனி மாவட்டம் கூடலூர், கம்பம், சின்னமனூர், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் போக நெல் அறுவடைக்கு பின் மகசூலும் குறைந்து வைக்கோல் விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். புளிக்கு மூட இடம் மூட 65 கிலோவுக்கு 1350 ரூபாய்க்கு எடைக்கு எடுக்கிறாங்க. இது கட்டுப்படியாக சம்சாரிக்கு கட்டுப்படியாகாது. அதுவாசி இப்போ வைக்கா விலை இருந்தாலும் பரவாயில்ல, வைக்கா விலையும் இல்லை. விலை என்னன்னா 2500 ரூபாய்க்கு போகிறது வெறும் 1100 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. சம்சாரிக்கு எந்த இதுவுமே கட்டுப்படி ஆகலை சார் இந்த வட்டம். கூடலூர் அருகே சூறைக்காற்றால் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பந்தலூரில் இன்னும் 3 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகி வந்த நிலையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை பெரு அடியை ஏற்படுத்தியதாகவும் வாழைத்தார்கள் வீணாகி போனதால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனையடைந்தனர். எனவே அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர்.
கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நுங்கு விற்பனை சூடுபிடித்துள்ளது. சாலையோரங்களில் விற்கப்படும் நுங்கு கடைகளை தேடிச் சென்று சிறியவர் முதல் முதியவர்கள் வரை நுங்கை ருசித்து வருகின்றனர். இந்த வெயிலுக்கு இந்த நொங்குங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பலன் அடைக்கக்கூடியது. அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாக்கக்கூடியது. சிறு குழந்தைகள் முதல் பச்சிளம் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை இந்த நொங்கு சாப்பிட்டா எதுவுமே செய்யாது, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினரை பாஜக உறுப்பினர் அடிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. கடந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பாடவில்லை என பாஜகவை சேர்ந்த பாஸ்கரன் கூறிய போது அந்த கூட்டத்தில் நடந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு காங்கிரஸ் உறுப்பினரை பாஸ்கரன் அடிக்க பாய்ந்ததால் சக கவுன்சிலர்கள் தடுத்து நிறுத்தினர். மேலும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாஜக உறுப்பினர் பாஸ்கரன் அமைதியானார். பின்னர் தொடர்ந்து மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.